யாழினி ஒரு பக்கமும் கௌரியம்மா ஒரு பக்கமும் பேசி பேசியே விஷவள்ளிக்கு சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டாங்க. இதுல யாழினி வயித்துல குழந்தை இருக்குதா இல்லையான்றது ஒரு பக்கம் சந்தேகம்னா, இன்னொரு பக்கம் இனிய கர்ப்பமா இருக்காளான்ற சந்தேகம் விஷவள்ளிக்கு பலமா வந்துருச்சு. வேலைய யாழினி வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம், அதன் பிறகு மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட திருட்டுத்தனமா வேலை செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அணுகி அங்க பணத்தையும் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டா. இப்போ விஷப்பாம்பு சிவத்தை தூண்டி விடுறது மட்டும்தான் பாக்கி. இது நாம சொல்லி நடந்த மாதிரி இருக்க கூடாது, அதுவாவே தானா நடந்த மாதிரி இருக்கணும். தன்னோட அண்ணன் யாழினிய கூப்பிட்டு கொஞ்சம் அத்தை கூட வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, நீயும் உன் குழந்தை நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு செக்அப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவராவே யாழினி கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் யாழினி சத்தம் போடாம விஷவள்ளி கூட கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வருவா. அதுக்கான ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்ச விஷவள்ளி முற்றத்துல உட்காந்துட்டு கனவு கண்ற மாதிரி ஒரு குழந்தைய கொஞ்சமும் ஆரம்பிச்சா. அந்த பக்கம் வந்த விஷப்பாம்பு சிவம், என்ன கனவுல மேந்துகிட்டு இருக்கிறியா, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே கனவுல உன் பேத்தியை தான் நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன், குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதும், என்னது பேத்தியா, ஜோசியர் எனக்கு பேரன் தான் பிறக்கும்னு சொல்லியிருக்காரு, நீ என்ன புதுசா குண்டை தூக்கி போற அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் பதற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒருவேளை யாழினிக்கு பிறக்க போற குழந்தை பேத்தியா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி விடவும் விஷப்பாம்பு சிவத்துக்கு மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா இல்ல, ஒருவேளை பேத்தி பிறந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு அந்த மனுஷனும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. சரி, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு விஷவள்ளி கட்டியே ஐடியா கேட்கவும், அண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல வயிற்றுல வளர்ற குழந்தை ஆனா பொண்ணான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு தூண்டி விடவும் விஷப்பாம்பு சிவம், இதெல்லாம் தப்பு இல்லை, சட்டப்படி இது தப்பாச்சு, நாம இப்படி ஒரு காரியத்தை பண்றோம்னு இளங்கோக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாரு. அண்ணே இது யாருக்கும் தெரியாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், காதும் வச்ச மாதிரி உனக்கு தகவலை சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு விஷவள்ளி நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சா. வழக்கமா தன் தங்கச்சி சொல்லி எந்த விஷயத்த அந்த மனுஷன் கேட்காம இருக்காரு, இந்த முறையும் அதே தான் நடந்துச்சு. கடைசியா விஷவள்ளி சொன்னதை விஷப்பாம்பு சிவம் நம்ப ஆரம்பிச்சாரு. சரி, நாளைக்கு வேலையா யாழினிய கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, மிச்சத்தை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் சொன்ன பிறகுதான் விஷவள்ளிக்கு உசிரே வந்துச்சு. நாளை வரைக்கும் தான் டைம், உன் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், அப்படி மட்டும் இருந்துட்டா அது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அண்ணன் கிட்ட நல்ல பேரும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போட ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ட்ராகேஷன் ரூம்ல இன்னுமே மாயா புலம்பிக்கிட்டே தான் இருந்தா. நான் எந்த உண்மைகளும் சொல்ல முடியாது, என் லாயர் வர வரைக்கும் நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா, அப்படி அவ வந்தான்னா நான் வேணா எல்லா உண்மைகளும் சொல்றேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சா. எதுக்காக என் பொண்டாட்டி ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கலாம், ஆனா அதை செய்யாம விக்ரம் பலமா யோசிக்க ஆரம்பிச்சதுதான் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ விக்ரம் இப்படி பலமா யோசிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயின் இனியாவை எதுக்காக இந்த மாயா கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்க தான் விக்ரம் யோசிச்சா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எந்த வகையிலாவது உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக யோசிச்சா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.